என்னையே கதியாகக் கொண்டு புலன்களை தன் வசமாக்கி மனத்தை நிலைப்படுத்தியவன் நிலைத்த அறிவுடையோன் அவன். ஹரி ஓம். இந்த பாடலில் ஞான நிஷ்டையில் இருக்க என்ன செய்ய வேண்டும் எனும் கேள்விக்கு பதில் தருகின்றார். ஒரு வரியில் சொல்வதென்றால் தமம், சமம், நிதித்தியாசனம். தமம் எனும் புலன்களை கையாளுதல். சினிமா பாடலை கேட்டு முடித்த பின்பும் அந்த பாடலின் வரிகள் மனதை வருடிக்கொண்டு செல்கின்றன. பலகீனமான இந்திரியங்களை வைத்துக்கொண்டு பலம் வாய்ந்த பழக்கங்களை வெற்றி கொள்வது என்பது சாத்தியமா எனும் கேள்விக்கு பதில், மனதை இறைவனை எண்ணி எண்ணி இறைவனில் மனதை நிறுத்தி நிறுத்தி பழகுவதின் மூலமாக பலம் வாய்ந்த பழக்கங்களை வெல்ல முடியும். அவ்வாறுதான் இந்திரியங்களை கையாள முடியும். ஆனால் மனதை எப்படி கையாளுவது? சமம் என்று வரும் பொழுது இறைவன்தான் சாஸ்வதம், இந்த ஜகத்தும் ஜகத்தின் நிகழ்வுகளும் அசாஸ்வதம் என்பதை அனுபவபூர்வமாகவும் சாஸ்திர ரீதியாகவும் எவனுக்குள் ஒரு நிச்சய புத்தி வந்து விடுகிறதோ அவனால் மனதை கையாள முடியும். ஆம், பழக்கங்களை, அதாவது இந்திரியங்களை மனதாலும் மனதை நிச்சய புத்தியாலும் நாம் கையாள முடியும். அப்படிப்பட்டவனுடைய பிரஜைதான் இறைவனில் ஞான நிஷ்டையில் நிலைத்து நிற்கும். ஆக கேள்வி, ஞான நிஷ்டையில் என்ன செய்ய வேண்டும் என்றால், மனதினால் புலன்களையும் புத்தியினால் மனதையும் எவன் ஒருவன் கையாள தெரிந்திருக்கின்றானோ அவனால் மட்டுமே ஞான நிஷ்டையில் நிலைத்து நிற்க முடியும் என்று இப்பாடலின் மூலமாக பகவான் நமக்கு அறிவுறுத்துகின்றார். ஹரி ஓம்.